ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு நல்ல காரசாரமான ஒரு மிக்சர் ரெசிபி தாங்க பண்ண போறோம். இந்த மிக்சருக்கு எந்த மாவுமே நீங்க கலக்க வேண்டியதில்லை, பூந்தி போட வேண்டியதில்லை, ஓம பொடியும் போட வேண்டியதில்லை. ஸோ இன்ஸ்டண்டா சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு மிக்சர் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆனால் டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாதுங்க. நார்மல் மிக்சர் மாதிரியே நல்ல கரகரப்பா காரசாரமா இருக்குங்க. ஸோ வாங்க இப்போ இன்ஸ்டண்டா மிக்சர் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டண்டா மிக்சர் பண்றதுக்கு தேவையான திங்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு அவுல் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை, இது கூடவே 1/2 கப் அளவுக்கு முந்திரி. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை போட்டுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, தண்ணி கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த சேமியாவை அதில் போட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. ரொம்ப வேகக்கூடாது, ஒரு 80% வெந்தால் போதுங்க. இப்போ சேமியா நல்லாவே வெந்துருச்சுங்க. ஒரு 80% வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த சேமியாவே நம்ம வடிகட்டிக்கலாங்க. சேமியாவை நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இது மேலேயே நல்லா நார்மல் வாட்டரை ஊற்றிக்கோங்க. இதை மாதிரி ஊற்றும் போது சேமியா நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்குங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டி கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுறலாம். இந்த சேமியால தண்ணியெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ இது ஒரு கோட்டிங்காக 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா அந்த சேமியாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சேமியாவில் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கோட்டாயிடுச்சுங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் சேமியாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. சேமியா நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற எல்லா சேமியாவையும் எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பொருட்களையுமே எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் அவுல போட்டு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் பொரிய விடாதீங்க, கருகி போயிடும். ஸோ கொஞ்ச நேரத்தில் நல்லா பொரிஞ்சிடும். இப்போ அவளையுமே பொரிச்சு கொட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த பொட்டுக்கல்லையும் போட்டுட்டு நல்லா பொரிச்சு சவக்க எடுத்துக்கோங்க. இப்போ பொட்டுக்கல்லையுமே நல்லா பொரிச்சு இதுலயே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த வேர்க்கடலையுமே மிதமான தீயில நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ அதையுமே அந்த மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரியையுமே எண்ணெயில் நல்லா பொரிச்சு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே எண்ணெயில் பொரிச்சு போட்டாச்சுங்க. மிக்சர் அப்படின்னா உங்களுக்கு பூண்டு வாசமாக இருக்கும். அதனால நான் ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா தட்டி வச்சிருக்கேங்க. அதையும் நல்லா எண்ணெயிலே நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்குமே பொரிச்சு எடுத்துக்கலாம். கமகமன் வாசத்தோட பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ அதையுமே அதில் போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் மிக்சரில் 2 கொத்து கருவேப்பிலையுமே நல்லா சூடான எண்ணெயில் பொரிச்சு போட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் கலர் நல்லா கொடுக்குங்க. ஃபைனலாக இந்த மிக்சருக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா எல்லா சைடுமே அந்த மசாலாலாம் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. கமகமன்னு பூண்டு வாசத்தோட செம்மையான இன்ஸ்டன்ட் மிக்சர் ரெடி ஆயிட்டு இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம்.
இந்த தீபாவளிக்கு இன்ஸ்டண்ட்டாக செம்மையான மிக்சர் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டு அப்படியே நல்லா காரசாரமாக இருக்குங்க. நல்லா மொறுமொறுப்பான சுவையில் இருக்கும். இந்த மிக்சர் ரெசிபி வந்து பசங்க எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக மிக்சர் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் எப்போ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார்